நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் சரியில்ல. அதாவது ஸ்ரீலங்கா பக்கத்துல ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நடுக்கடல்ல ஒரு முக்கியமான கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுவே ஒரு முக்கியமான செய்தி. அத பத்தியே தனியா ஒரு வீடியோ பேசணும். ஆனா அந்த செய்தி என்ன அப்படின்றத உங்கள்ட்ட நான் சொல்லப் போறேன். இன்னொரு பக்கம் PUBGக்கு ஆல்டர்னேட்டிவா FAU-G அப்படின்ற ஒரு கேம வந்து இந்தியன் கேமிங் கம்பெனி பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அத வந்து அக்ஷய் குமார் அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜப்பான் வந்து ஜப்பானீஸ் கம்பெனிஸ் வந்து சைனால இருந்து அவங்களுடைய பேஸ வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்க சப்சிடிஸ் கொடுப்போம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இப்போ என்ன நடந்து வந்துருக்கு, அதாவது லேட்டஸ்ட் அது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பண்ணணும். அதாவது ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறாங்க, வீட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இப்போ என்ன வட்டி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றத போய் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். இல்லை அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், ஆர்பிஐ வந்து இப்போ வட்டியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லா பேங்கையுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நிறைய பேர் பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே என்ன வட்டி கட்டிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இப்போ புதுசாக என்ன வட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்கிறதின் மூலியமா யாராவது இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறவங்க, யாராவது படிக்காத ஒருத்தவங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்காது. ஸோ அவங்க வந்து இதனால ஒரு 1000 ரூபாயிலிருந்து மாதம் வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும், ஒரு வருஷ கணக்கில் மிச்சம் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போவே வந்துட்டு அவங்கள பண்ண சொல்லுங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, நியூ டைமண்ட் அப்படின்ற ஒரு பெரிய கப்பல், அதாவது க்ரூட் ஆயிலை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கப்பல், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இவங்க இந்த க்ரூட் ஆயில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயிலை வந்துட்டு இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குவைத்ல இருந்து இந்தியாவோட ஈஸ்டர்ன் போர்ட், அதாவது எந்த போர்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில், அதாவது ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அவங்க வந்துட்டு இருக்கிறப்போ பயங்கரமா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவை சேர்ந்த கப்பல் கிடையாது இது. பயங்கரமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய 23 பேத்துல ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டாரு. மீதி 22 பேர்த்த வந்து காப்பாத்திட்டாங்க. இப்போ இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஸ்ரீலங்கன் நேவி பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கடல்ல சிந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 மில்லியன் பேரலுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இந்தியன் ஓஷன் ரீஜன்ல பெரும்பாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்துட்டு இது ஏற்படுத்தும். கடல்ல எண்ணெய் சிந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் கப்பல் மூழ்கிரும், இல்ல கப்பல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து கடல்ல மிக்ஸ் ஆயிரும் அப்படின்ற வந்து சொல்றாங்க. அதனால இப்போ அந்த கப்பலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டோ பண்ணி, அதாவது ஸ்ரீலங்காவோட அந்த கோஸ்டல் லைன்ல இருந்து தள்ளி நடுக்கடலுக்கு கொண்டு போற அந்த பிளான்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இப்போதைக்கு அந்த தீ வந்து பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பக்கத்திலே போக முடியல. ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு புகை அப்படின்றது வந்துட்டு இருக்கான். ஸோ நல்லபடியா வந்துட்டு இந்த நெருப்பை அணைச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு கடல்ல ஏற்பட்டுச்சுன்னா அந்த கடல்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படையும். இப்போ ரீசெண்டா பெரிய அளவுக்கு வந்து நிறைய கப்பல்கள் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இதாயிருது. ஸோ அதுல இருக்கக்கூடிய எண்ணெய்கள் கடல்ல மிக்ஸ் ஆகி கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது. ரீசெண்டா மொரிஷியஸ் பக்கத்துல ஒரு கப்பல் இப்படிதான் வந்துட்டு ஆயில் ஸ்பில் ஆயிருச்சு. இதுல பெரும்பாலான கப்பல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பனாமால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பனாமால ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய கப்பல் வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த கப்பல் ஓனர் வந்து என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே நடுக்கடல்ல விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேது சமுத்திர திட்டம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று சொல்லிட்டு இருக்குது பாருங்க. இந்த சேது சமுத்திர திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வே ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிடும். அந்த இடம் கப்பல் போறதுக்கான சரியான ஒரு வழித்தடமே கிடையாது. அந்த இடத்துல அந்த மணல் திட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணாலும் திருப்பி திருப்பி அந்த மணல் வந்து அந்த கடலின் அந்த ஓட்டம் காரணமா வந்து அந்த இடத்துல வந்து தேங்கி அந்த இடத்துல ஒரே இடத்துல செட்டில் ஆயிரும். நாளைக்கு அந்த ஒரு மாதிரி ஷாலோ வாட்டர்ல கப்பல் போறப்போ பெரிய அளவுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ராமேஸ்வரம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்தமா க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நேரோ பேசேஜ்ல ஆயில் ஸ்பில் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா. அதனால இந்த திட்டம், அதாவது இந்த சேது சமுத்திர திட்டம்லாம் ஒரு முட்டாள்தனமான திட்டம். அதை யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா போய் சொல்லுங்க. பெரிய பெரிய டிசாஸ்டர் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 118 சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பப்ஜியும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ஜி வந்து இந்தியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி விளாண்டுட்டு இருந்தாங்க, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பெங்களூர் பேஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து FAU-G அப்படின்ற ஒரு கேமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் லான்ச்ல வந்துட்டு அக்ஷய் குமார் அவர் வந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய அறிமுகம் அப்படின்றது அந்த கேமுக்கு கிடைச்சிருக்கு. அக்டோபர் எண்டில் வந்துட்டு அந்த கேம் வந்து பிளே ஸ்டோருக்கு வந்து வருமாமா. ஸோ இந்த கேம் வந்து முழுக்க முழுக்க இந்தியன் கண்டிஷன்ஸை ரெப்ளிகேட் பண்ணி, அதாவது இந்த கேம் நீங்க விளாடுறீங்க அப்படின்னா இந்திய
இந்தியாவோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ கேல்வான் வேலி, அப்புறம் வந்து காஷ்மீர், அப்புறம் வந்து இந்தியன் ஓஷன், ஸோ இந்த மாதிரி இந்தியன் ரீஜன்ஸை வந்து இந்த கேமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ இந்தியா வந்து இந்த பப்ஜியை பேன் பண்ணதுனால அதோட மதர் கம்பெனி டென்சென்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $34 பில்லியன் வந்துட்டு 2 நாளில் வந்து லாஸ் ஆயிருக்கு அதோட மார்க்கெட் ஷேரில். இனிமேல் வரப்போகிற காலங்களில் பெரிய அளவுக்கு லாஸை வந்து பைடான்ஸ் சந்திச்ச மாதிரியே டென்சென்ட்டும் வந்துட்டு சந்திப்பாங்க அப்படின்ற வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பப்ஜி மட்டும் இல்லாமல் டென்சென்ட்டோட மற்ற கேம்ஸ், அதாவது லூடோ வேர்ல்டு, அப்புறம் வந்து செஸ் ரன்னையும் வந்துட்டு இந்தியா பேன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு பெரிய அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. அதாவது பெரிய பெரிய கேமிங் கம்பெனிஸ், அப்புறம் பெரிய பெரிய மொபைல் அப்ளிகேஷன்ஸை ஓன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்துட்டு டர்ன் ஓவரை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபாஜி அப்படின்ற அந்த இந்தியன் கேம் வந்து அதில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை வந்து 20% நம்மளோட பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸோட ஃபண்டுக்கு வந்துட்டு கொடுக்குறதா வந்துட்டு அந்த கேமிங் கம்பெனியோட ஓனர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ஜப்பான் இப்போ வந்து அவங்களுடைய சப்ளிமெண்ட்ரி அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட பேசஸை வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் பேசஸை சைனாவிலேருந்து வேறு எந்த கண்ட்ரி, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸுக்கோ இல்லை பங்களாதேஷ்கோ இல்லை இந்தியாவுக்கோ கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்சிடிஸ் கொடுப்போம், உங்களுக்கு வந்து நாங்கள் சலுகைகள் கொடுப்போம், உதவி பண்ணுவோம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கோவிட் அந்த பேண்டமிக் வந்ததுனால வந்து அந்த சப்ளை செயின் அப்படின்றது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. இனிமேல் ஜப்பான் வந்து பெரிய அளவுக்கு சைனாவை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஜப்பானோட இம்போர்ட்ஸ், சைனாலிருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஜப்பானோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா தான். ஸோ இப்படி எல்லாருமே பெரிய அளவுக்கு சைனாவை நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சைனா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நான் நியூஸில் சொன்னேன், இந்தியா வந்து கிட்டத்தட்ட 118 சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவு தான் நடந்தாலும் சைனா எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு பார்ப்போம்டா என்ன நடக்குது அப்படின்ற பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி. ஸோ கடைசியாக லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சம்மந்தமான செய்திகளுக்கு வந்துட்டு நான் வரேன். அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நடக்கக்கூடிய பிரச்சனையினால வரக்கூடிய மித்த ஒரு சில அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு உங்கள்ட்ட நான் சொல்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இப்போ மாஸ்கோவில் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பைலேட்டரல் மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது நம்மளுக்கு பிரச்சனை எல்ஏசியில் அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2 நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சந்திச்சு பேசுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு இது பாசிபிளாக இருக்கு. ஆனாலும் இந்த மீட்டிங்கில் அதாவது இரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அஃபீஷியல் அவுட்கம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து 2 சைடுமே எதுவுமே சொல்லலை. இந்த மீட்டிங்ல வந்துட்டு இந்தியா சரிக்கு சரியா சைனாவோட பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க, பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இந்தியா கிட்ட நாங்கள் வந்து எந்த வித தப்பும் பண்ணல, உங்களோட ட்ரூப்ஸ் தான் வந்து வயலேட் பண்ணாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே, ஸோ உங்களோட ட்ரூப்ஸ் வந்து சரியா இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க என்ன விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து அதே ரெஸ்பான்ஸ் வந்து சைனாவுக்கு சொல்லியிருக்காங்க, என்னன்னா உங்களோட ட்ரூப்ஸ் தான் வயலேட் பண்ணியிருக்காங்க, உங்களோட ட்ரூப்ஸ் தான் எங்களோட இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதற்கான பதில் நடவடிக்கையை தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா பெரிய செய்திகள் எதுவும் வரல. சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்துட்டு இந்திய எல்லைக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல வந்து உள்ள ஊடுருவி வந்து 5 இளைஞர்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல வந்துட்டு உள்ள ஊடுருவிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எம்எல்ஏ சொன்ன அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு நாங்க வந்துட்டு ஆர்மிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம், உண்மையிலே சிட்டிசன்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்பந்தமா என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற வந்துட்டு லோக்கல் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் தான் இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்து வழி தடுமாறி நார்தன் சிக்கிம் அந்த பார்டர் பக்கம் வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்கள, பயங்கரமான ஒரு ஹை ஆல்டிடியூட் ஏரியா, மூச்சு கூட விட முடியல அந்த அளவுக்கு குளிர். ஸோ 3 பேர், 2 ஆண்கள் 1 பெண்ணு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து உடைகள் கொடுத்து வந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 வேறு விதமான இன்சிடென்ட்ஸ். அதாவது ஒன்று சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், சைனா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல மட்டும் அவங்களுடைய படைபலத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு இல்லை, அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாஸ் வந்து பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாமா. இது ஏற்கனவே அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுக்கு வந்து சைனா ஃபண்ட் பண்றாங்க, அவங்கள பத்தின செய்திகளை போட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியாஸ், நான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேர் சொல்லணுன்ற அந்த விருப்பம் எனக்கு இல்லை, இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் என்டையர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டென்ஷன்ஸ் வித் சைனா அப்படின்ற ஒரு செய்தி. அது ஒரு எடிட்டோரியலில் போடுற மாதிரி, ஒரு சைனீஸ் பத்திரிகையில் போடுற மாதிரி ஒரு பெரிய செய்தியாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க.
அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடல. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உள்ள சின்னதாக போட்டிருக்காங்க. டைட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவை பற்றி போட்டிருக்காங்க. அதாவது சைனீஸ் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பற்றி போட்டிருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்தந்த கண்ட்ரியோட மீடியா வந்து அந்தந்த கண்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த நியூஸுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதை சொல்லிட்டு சைடில் ஒரு சின்ன பாக்ஸில் வந்து மற்ற நாடு என்ன சொல்கிறாங்க, இல்லை பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தை போடுவாங்க. ஆனால் சைனீஸ் மீடியா போடுற மாதிரி வந்துட்டு இவங்க போட்டுட்டு இருக்காங்க. என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றது கிடையாது. இன்டர்நேஷனல் மீடியா போடலாம், எல்லாரும் சொல்கிறதையும் வந்துட்டு ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து போடலாம். ஆனால் ஒரு இந்தியன் நியூஸ் சேனல், ஒரு இந்தியன் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் இல்லை அப்படின்ற வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைனா பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி நீங்களே தேடி படிச்சு பாருங்க. ஸ்வராஜ்யால் அதை பற்றின நியூஸ் வந்து வந்திருக்கு, முடிஞ்சா பாருங்க. ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒட்டுமொத்தமான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இந்தியன் ஓஷனில் அந்த எண்ணெய் இது லீக் ஆக போகுது இல்லை, ஸோ வந்து கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக முடிஞ்ச வேற ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஜெய்ஹிந்த்.